திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஏரி நிரம்பி களங்கள் வழியாக உபரிநீர் செல்வதால் தரைப்பாலத்திற்கு மேல் உபரிநீர் செல்வதால் கயிற்றை பிடித்துக் கொண்டு ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் மக்கள். வந்தவாசி அடுத்த ஸ்ரீ ரங்கராஜபுரம் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஒரு ஓசூர் கிராமத்துக்கு சென்று வாங்கி வருவது வழக்கம். இந்த நிலையில் பலத்த மழையால் நீர்வளத்துறைக்கு சொந்தமான பெரிய ஏரி நிரம்பி களங்கள் வழியாக செல்லும் வெள்ளம் தரைப்பாலத்துக்கு மேல் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கிராமத்தில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க ரொம்ப சிரமப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த கிராமத்திலிருந்து நெல்லியாங்குளம், நல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு பள்ளி வாகனங்கள் மற்றும் பள்ளி இருசக்கர வாகனங்கள் மாணவர்கள் செல்ல முடியவில்லை. அத்தியாவசிய பொருட்களாக கருதும் பால் வண்டி எதுவும் வருவதும் இல்லை. இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் 2 முனைகளும் டிராக்டர் மூலம் கயிற்றை கட்டி அதன் வழியாக கயிற்றை பிடித்துக் கொண்டு தரைப்பாலத்தை கடந்து செல்லும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் கூறுகையில், பலத்த மழை பெய்து வரும்போது பொதுமக்கள் தரைப்பாலத்தை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் நிலை தொடர்கதையாக இருந்து வருகிறது. பலத்த மழை பெய்யும் போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இந்த தரைப்பாலத்தின் மீது மேம்பாலம் கட்டித்தர கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரில் கள ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதிக அளவு தண்ணி போகிறதுனால, இடுப்பளவு தண்ணி போகிறதுனால ஜனங்க போக்குவரத்துக்கு முடியல. பால் வண்டி வரத்து கிடையாது, இந்த வெயில வரத்து கிடையாது. வெளியூர் போய் ஏற்றத்தான் இருக்குது. ரெண்டாவது போய் பஸ் வசதி இந்த பக்கம் வரத்து கிடையாது. பக்கத்தில் நெல்லியாங்குளத்து ஸ்கூலில் வந்து குறைஞ்சது ஒரு 60 பசங்களுக்கு கிட்ட நம்ம ரங்கராஜபுரத்தில் படிக்க போகிறாங்க. டெய்லி படிக்க போகிறாங்க. படிக்க போகிற பசங்க படிக்க போகிறது படிப்பு தவறுது. இந்த மேம்பாலம் இல்லாத காரணத்தினால கயிறை கட்டி தான் வெளியே போகிறதா இருக்குது. இதனால் நிறைய பேர் விழுந்து நிறைய பேர் உயிர் தப்பிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் உடனே மேம்பாலம் கட்டித்தரணும்.